இப்போது வீரப்பன் விவகாரத்தில் உலகறிஞ்ச பத்திரிகையாளராக நீங்கள் ஆனீங்க. ஆனாலுமே கூட வீரப்பன் விவகாரத்தில் கடுமையான விமர்சனங்கள் உங்கள் மேலே முன்வைக்கப்படுதே சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க உலகறிஞ்ச பத்திரிகையாளர்னு. கடுமையாக விமர்சனம் இருக்குன்னு உலகறிய எப்படி பேசப்படுவோம்? நாங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம். இப்போயும் கடுமையாக விமர்சனம்லாம் இல்லை. இந்த வக்கத்தவன், வயிற்றெரிச்சலில் பேசுகிறவன், ஆற்றாமையில் இருக்கிறவன், தன்னால் இயலாதவன், இவன் எல்லாரும் பேசுவான். 30 வருஷம் கழித்து இந்த கேள்வியை போகிறீங்க. நான் சரணடை வைக்கிறதுக்காக நான் போனேன் உள்ள. 1900 முதல்ல நாங்கள் பார்த்து வெளியிட்டது 93, நான் பார்த்தது 96. 30 வருஷம் நடக்குது, 30வது வருஷம் நடக்குதுங்க. இன்றைக்கும் இந்த கேள்வியை நீங்கள் போடுறீங்கள, ஏன் 30 வருஷமாக ஒரு விஷயம் நிற்கிதுங்க. நக்கீரன் பார்த்ததுனால ஒரு விஷயம் நிற்கிதுல. அப்போ அந்த 30 வருஷமாக ஒரு விஷயம் நிற்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் நானும் என் தம்பிகளும் நக்கீரனும் எத்தனை விலை கொடுத்துருப்போங்க. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ விலைங்க. ஒன்று தெரியுமாங்க, என் மாமனார் பின்னாடி படமாக இருக்கார். அவங்க அதாவது ஜெயலலிதாவுடைய அட்ராசிட்டியில், அதாவது அந்த டார்ச்சரில் அவங்க தன்னை மாச்சிக்கிட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது இந்த வீரப்பன் சம்பந்தமான விஷயங்களுக்காக ராஜ்குமார் மீட்புக்கு என்னை 2 அரசாங்கமும் உள்ள அனுப்புறதுக்கு வெளியிடுறாங்க, செய்தி வெளியிடுறாங்க. அடுத்த கணம் ஜெயலலிதா இல்லை அவர் அனுப்பாத அப்படின்னு அந்த அம்மா அறிக்கை விட்டுச்சு. அந்த அறிக்கையை எடுத்து நான் கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட் என்ன சொல்லிச்சு, இந்த தமிழர்கள் வாழ்க்கையோடு விளையாடாதம்மா, இது அரசியலாகக்கூடாது, இது உன்னோட வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஆர்டருக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த அம்மா இறக்குற வரைக்கும் அந்த ஆர்டர் என்னென்னா, இவனை பற்றி பேசக்கூடாதுன்னு ஆர்டர். யார்? என்னை பற்றி. அந்த கோபத்தினால 2001 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நக்கீரன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த அம்மா மேனிஃபெஸ்டோவிலே பண்ணிச்சு. வந்தது புண்ணியவதி ஆட்சிக்கு வந்த உடனே ஓட ஆரம்பித்தோம். தலைமறைவு, ஓடணும், ஜெயிலு, அங்கே இங்கேன்னு. இதில் எங்கள் மாமாவை தூக்கி அவங்க பொதுவாகவே எப்படின்னா, உங்களை அடக்கணுன்னா சுற்றி இருக்கிறவங்களை தூக்கிட்டு மிரட்டுவாங்க. அவங்கள வச்சு உங்களை எப்படியாவது மடங்க வைக்க பார்ப்பாங்க. அது எதுவும் பண்ணலைங்கிறதுனால எங்கள் மாமனாரை தூக்கிட்டாங்க.